எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல் கொஷின் ring based questions. ஸோ ரிங்கோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னன்னு கேட்பாங்க. ஸோ லெட் அஸ் ட்ரை டு சால்வ் திஸ் கொஷின். ஸோ இந்த கொஷின் என்ன அப்படின்னா, ரெண்டு கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் இருக்கு. ஒன்றுக்கு வந்து ரேடியஸ் கேபிட்டல் ஆர், another one is having 2r. ரெண்டுத்தோட சார்ஜ் வந்து +q and -√8q அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ரிங்ஸுமே எனக்கு XY பிளேன்ல லை ஆகிட்டு இருக்கு, வேர் z = 0. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த காமன் சென்டர் ஆஃப் த ரிங்ஸ் லை அட் ஆரிஜின், அந்த காமன் ஆக்சஸ் கோயின்சைட்ஸ் வித் z ஆக்சஸ். ஸோ இந்த ரெண்டு ரிங்ஸோட ஆக்சஸ் வந்து எனக்கு z ஆக்சஸோட மேட்ச் ஆகுது. ஸோ z ஆக்சஸ் பாசிங் வெர்டிகலி. ரைட்டுங்களா? ஸோ இப்போ கேள்வியில் the charge is uniformly distributed அப்படின்றாங்க. ஸோ இதுதான் முக்கியமான கண்டிஷன். சார்ஜஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ரிங்கோட சர்க்கம்ஃபரன்ஸில் எனக்கு சார்ஜ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இல்லை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதான் மீனிங். ஸோ அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ இந்த z = 0 பாயிண்ட்ல இருந்து z ஆக்சஸில் எந்த பாயிண்ட்ல இந்த ரெண்டு ரிங்ஸால் இருக்க நெட் ஃபீல்டு எனக்கு பேலன்ஸ் ஆகி 0 ஆகுன்றது கேள்வி. ஸோ அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ரிங்ஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே எனக்கு சூப்பர் இம்போஸ் ஆகி, அதாவது ரெண்டுமே எனக்கு ஓவர்லேப் ஆகி அதில் இருக்க நெட் ஃபீல்டு 0வாக மாறணும் அப்படின்னா z = 0லேருந்து அது எந்த டிஸ்டன்ஸில் இருக்கணுன்றது எனக்கு தேவை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிங்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டில் எப்படி வந்து எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஒரு சிங்கிள் ரிங்கு அட் அ பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளோ வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்றதுல we need to understand. ஸோ இந்த கொஷினை வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சு சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ரிங் எடுக்கிறேன். அந்த ரிங்கை நான் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ரிங்காக அசியூம் பண்ணி let us try to derive the electric field for the uniformly charged ring. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நான் சூஸ் பண்ண இந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ்லி சார்ஜு, கியூன்றது டோட்டல் சார்ஜ். பாயிண்ட் பியில் இந்த ரிங்கால் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் அப்படின்றது இந்த ரிங்கில் இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த பாயிண்ட் பி இருக்குது, இல்லை எக்ஸ்ன்றது பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் பின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ கியூன்றது டோட்டல் சார்ஜ். இப்போ கேள்வி பாயிண்ட் பியில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும் பிகாஸ் ஆஃப் திஸ் என்டையர் ரிங். ரைட்? ஸோ கொஷினில் வந்து எனக்கு சார்ஜ் வந்து எனக்கு கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இட் இஸ் நாட் அ டிஸ்க்ரீட் சிஸ்டம். டிஸ்க்ரீட் அப்படின்றது எனக்கு சார்ஜ் தனித்தனியாக ஒரு பாயிண்ட் சார்ஜ் எனக்கு தனித்தனியாக இருந்தது அப்படின்னா டேரெக்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாயிண்ட் சார்ஜ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம், இல்லை கூலம்ஸ்ல ஈக்குவேஷன் வச்சு டேரெக்டாக we can proceed and we can get the answer. ரைட்? பட் இந்த கேள்வியில் இந்த சிஸ்டமில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கேட்டால் என்னோட பதில் இன்ஃபனைட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சார்ஜஸ் கண்டினியூஸ்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ரைட்டுங்களா? வென்எவர் உங்களோட கொஷினில் ஏதோ ஒரு சிஸ்டமில் சார்ஜ் கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா அந்த கேஸில் நான் ஃபார்முலாவை இல்லை ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கேல்குலஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கேல்குலஸ் வழியாக மட்டும் தான் we will be trying to get the answer. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த ரிங் ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. அப்போ இந்த ரிங்கில் இருக்க ஒரு சின்ன பாயிண்டில் இருக்க சார்ஜ் அந்த பாயிண்ட் பிள்ளை எவ்வளோ வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸர்ட் பண்ணுதுன்றதை let us try to understand with the help of calculus. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த ரிங்னு எடுக்கிறேன். டிஎல் அப்படின்றது இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க ஒரு சின்ன பகுதியை சூஸ் பண்ணுறேன். ஸ்மாலஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க லென்த்து, இன்ஃபனைட்லி ஸ்மாலஸ்ட் லென்த்து. அண்ட் ஃபிசிக்ஸில் கூட இதை இன்ஃபினைட்டிசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த டயக்ராமை நான் ரீட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு சின்ன லென்த்தை மட்டும் டிஎல் அப்படின்றது இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க ஒரு ஸ்மால் லென்த்தை மட்டும் சூஸ் பண்ணேன். அதில் இருக்க ஒரு ஸ்மால் சார்ஜை நான் டிக்யூன்னு சொல்கிறேன். ஸோ we know along the line joining the 2 points. ஸோ இந்த டிஎல்ல இருக்க இந்த டிக்யூ சார்ஜை பாயிண்ட் பியில் ஒரு இமேஜினரி ஸ்ட்ரெயிட் லைன் வழியாக தான் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸர்ட் பண்ணும். அப்போ இந்த டாட்டட் லைன் வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்டு பிகாஸ் ஆஃப் டிக்யூ we have indicated in the diagram. ரைட்டுங்களா? ஸோ இங்கே தீட்டான்றது இட் இஸ் ஆங்கிள் மேடு பை த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சஸ். ரைட்? ஸோ ஆர் அப்படின்றது ஸ்மால் ஆர் அப்படின்றது இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் இல்லை பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் பி ஃப்ரம் த டிக்யூன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், டிக்யூ அப்படின்றது சார்ஜ் இந்த லென்த் டிஎல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு டிஇ அப்படின்றது டிக்யூ, அந்த ஸ்மாலஸ்ட் சார்ஜ் டிக்யூவால் ஏற்பட்ட ஒரு சின்ன வேல்யூ ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் பாயிண்ட் அட் பி. ஓகே? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். E எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா KQ/R² மேக்னிடியூடு. அப்போ டிஇயோட ஈக்குவேஷன் K dQ/R² அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஆல்ரெடி we are available with the equation. ஸோ இப்போ இந்த டிஇ ஈக்குவேஷன் இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் பிஃபோர் மூவிங் இன் டு த கால்குலஸ் பார்ட், இன்டெகிரேஷன் பார்ட்டு போகிறதுக்கு முன்னாடி let us have some analysis on this ring. ஸோ இப்போ இந்த ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன், சிமெட்ரிக்கலாக ஆப்போசிட்டாக இன்னொரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ இனிஷியலாக நான் டாப்பில் இருந்து அந்த டிஎல் லென்த்தை சூஸ் பண்ணேன். அப்போ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக சிமெட்ரிக்கலாக ஆப்போசிட் பாயிண்டான டிஎல் டேஷ் அப்படின்ற மாதிரி வேற ஒரு லென்த்தை சூஸ் பண்ணுறேன். அதில் இருக்க சார்ஜை நான் டிக்யூ டேஷ்னு சொல்கிறேன். ஸோ சிமிலர் டு தட் பாயிண்ட் பியில் இங்கே இருக்க இந்த ஸ்மாலஸ்ட் சார்ஜ் எக்ஸர்ட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் டிஇ டேஷ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே?
ஸோ முக்கியமான பாயிண்ட் டிஎல் டேஷ் இஸ் சிமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட், ரைட்? ஸோ அப்போ இந்த கேஸ்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா டிஇ டேஷ் இருக்குது, டிஇயோட வேல்யூ இருக்குது. இப்போ அந்த பாயிண்ட் பியில் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத லெட் அஸ் ரீதிங்க் அபவுட் இட். ஸோ பாயிண்ட் பியை மட்டும் அனலைஸ் பண்ணுவோம். இதில் எனக்கு டிஇ அப்படின்றது டாப்பில் நம்ம சூஸ் பண்ண பாயிண்டால் ஏற்பட்ட ஃபீல்டு, டிஇ டேஷ் அப்படின்றது எனக்கு பாட்டம் சிமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்டில் சூஸ் பண்ண அந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்ட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிசால்வ் பண்ணுறேன், காம்பனன்ஸாக பிரிக்கிறேன். டிஇஎக்ஸ் அப்படின்றது ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ், டிஇஒய் அப்படின்றது வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ். அப்போ இதிலிருந்து டிஇயும் டிஇ டேஷும் எனக்கு ஒரே பொசிஷன்லேருந்து ஒரே செப்பரேஷன்லேருந்து ஆக்ட் ஆகிற ரீசனால் போத் நீட்ஸ் டு பி எக்ஸாக்ட்லி ஈக்குவல் இன் மேக்னிடியூட். அப்போ ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அப்படின்னா எனக்கு டிஇ டேஷ் ஒய் டிஇஒய் எனக்கு பேலன்ஸ் ஆகி கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆகுதுன்னா டெக்னிக்கலாக எல்லா வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸும் they are going to get cancel. The effective component is only along the horizontal direction. So instead of finding DE கண்டுபிடிக்கிறது பதிலாக எஃபெக்டிவ் காம்பனன்ட் எனக்கு எக்ஸ் ஆக்சஸில் தான் ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்ச ரீசனால் நான் எக்ஸ் வேல்யூவை மட்டும் கண்டுபிடிச்சாலே இட் இஸ் லாஜிக்கலி கரெக்ட். ஏன்னா ஒய் காம்பனன்ட்ஸ்லாம் எனக்கு கேன்சல் ஆகுது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் சிம்பிளிஃபைங் த டெரிவேஷன், ரைட்? ஸோ எனக்கு ஆப்வியஸாக எனக்கு டிஇயோட வேல்யூ தான் வேணும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்டிங் த டிஇ வேல்யூ அதுக்கு ரெண்டு காம்பனன்ட்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக சிமெட்ரி லாஜிக்கை வச்சு வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லா கேஸ்லையும் எனக்கு பேலன்ஸ் ஆகிற ரீசனால் நான் ஹரிசாண்டல் காம்பனன்ட் மட்டும் வச்சு சால்வ் பண்ணாலே டேரக்ட்லி ஐ வில் பி கெட்டிங் த எஃபெக்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பனன்ட் ஆர் எஃபெக்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி எனக்கு கிடச்சிரும், ரைட்டுங்களா? ஸோ முக்கியமான நோட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே இந்த பாயிண்ட் பிலாம் நம்ம ஷோ பண்ண இந்த டயக்ராம் ஒன்லி ஃபார் த டூ சிம்பிள் பாயிண்ட்ஸ், எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான ரெண்டு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரியாலிட்டியில் அந்த ரிங்கில் எனக்கு இன்ஃபனைட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த இன்ஃபனைட் பாயிண்ட்ஸுக்கும் நான் இதே டயக்ராமில் காட்டினேன் அப்படின்னா எல்லா வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸும் எனக்கு எக்ஸாக்டாக பேலன்ஸ் ஆகிடும். ஒன்லி ஹரிசாண்டல் காம்பனன்ட் மட்டும்தான் எனக்கு பாயிண்ட் பியில் ஆக்ட் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் த டிஇ நவ் வி ஆர் கோயிங் டு சால்வ் ஃபார் ஒன்லி டிஇஎக்ஸ். ஸோ இப்போ டிஇஎக்ஸ் எப்படி எடுக்கலாம்? டீட்டா வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ டீட்டா வேல்யூ வச்சு டிஇஎக்ஸ்னா டிஇ காஸ் டீட்டான்னு எடுப்பேன். ஸோ யூ கேன் ஏபிள் டு see ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதுலேருந்து எக்ஸு ரேடியஸ் ஆஃப் த ரிங் செப்பரேஷன் பிட்வீன் டிக்யூ அண்ட் பி. ஸோ இது மூணுத்துமே நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி காஸ் டீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு எக்ஸ் பை ஆர் அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். ஸோ அங்கே ஸ்மாலர் அப்படின்றத பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். சால்வ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ நவ் எவ்ரி திங் இஸ் செட். நவ் லெட் அஸ் சப்ஸ்டியூட் அண்ட் ட்ரை டு இன்டகிரேட் இட். ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு கே டிக்யூ பை ஆர் ஸ்கொயரு. காஸ் டீட்டாவோட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு எக்ஸ் பை ஆர். ஸோ சால்வ் பண்ணுறோம். டினாமினேட்டர் எனக்கு ஆர் கியூபாக மாறுது. நவ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் லிமிட்ஸ், ரைட்டுங்களா? ஸோ லிமிட்ஸ் வந்து இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டில் நான் சூஸ் பண்ணுறேன். பாட்டம் மோஸ்ட் ஒரு சிங்கிள் பாயிண்டில் இருந்து இஃப் ஐ எம் ஜஸ்ட் மூவிங் அலாங் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ரிங், இந்த ரிங்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் வழியாக இஃப் ஐ எம் மூவிங் அப்படின்னா டோட்டலாக இந்த ரிங்கோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு கிடைக்கும். அதில் இருக்க நெட் சார்ஜோட வேல்யூ எனக்கு கியூன்னு சொன்னோம். இனிஷியலாகவே இதை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. அப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனில் எது வேரியபிள் அப்படின்னா டிக்யூ அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வேரியபிள். ஸோ எனக்கு இந்த பாயிண்டில் ரிங்கில் இருக்க அந்த ஒரு பாயிண்டில் எனக்கு வேல்யூ வந்து டிக்யூவாக இருக்கும். ஆஸ் வி ஆர் மூவிங் அலாங் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வழியாக நீங்கள் வாக் த்ரூ பண்ணிங்க அப்படின்னா சார்ஜோட கவுண்ட் எனக்கு அதிகமாகிட்டே இருக்கும், இல்லை மேக்னிடியூட் எனக்கு அதிகமாகிட்டே இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிங்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் எனக்கு 2 மீட்டர்னு வச்சுப்போம். 1 மீட்டரில் எனக்கு 1 கூலம் இருக்குன்னா அப்போ 2 மீட்டரில் எனக்கு 2 கூலம் இருக்கணும், ரைட்டு? அப்போ 0லேருந்து 1 மீட்டர் போகிறப்ப எனக்கு லீனியராக எனக்கு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 1 மீட்டர்லேருந்து 2 மீட்டருக்கு போகும்போது எனக்கு லீனியராக சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரைட்டா? ஸோ ஆஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் த என்டையர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ரிங் சார்ஜோட வேல்யூ எனக்கு ஈக்குவலாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஃபைனலாக வி வில் பி ரீச்சிங் த டோட்டல் சார்ஜ் இன் த ரிங் விச் இஸ் கியூ, ரைட்? அப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனில் டி கியூ மட்டும்தான் எனக்கு வேரியபிள். எக்ஸ்ன்றது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, ஆர் கியூப் அப்படின்றது எனக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. சின்ஸ் எக்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டுன்றதுனால ஆர் இஸ் ஆல்சோ ஃபிக்ஸ்டு, கேன்றது கான்ஸ்டன்ட்டு. சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா கே கியூ எக்ஸ் பை ஆர் கியூப். ஸோ இப்போ இந்த ஆர் கியூபை நம்ம ரீடிஃபைன் பண்ணால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2ன்னு வரும், ரைட்டுங்களா? ஸோ ரிங்கால் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், ரைட்டுங்களா, இந்த ரிங்கில் இருக்க எக்ஸாக்ட் இந்த பாயிண்ட் பியில் இருக்க நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் வந்து கே கியூ எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நவ் வித் திஸ் ஈக்குவேஷன் லெட் அஸ் மூவ் இன்டு த கொஸ்டின். ஸோ முக்கியமான பாயிண்ட்டு நம்ம அசியூம் பண்ணது இந்த ரிங் எனக்கு பாசிட்டிவ்லி சார்ஜு, அதனால இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஆக்ட் அவே ஃப்ரம் த ரிங் சென்டர் சின்ஸ் த ரிங் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். பட் நம்ம கொஸ்டினில் ஒரு ரிங் எனக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ், இன்னொரு ரிங் எனக்கு நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து வெளியே ஆக்ட் ஆகுது அப்படின்னா, நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா அதே பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு ரிங்கை நோக்கி ஆக்ட் ஆகணும்,
ரைட்டுங்களா? இந்த லாஜிக் நம்மளுக்கு தெரியணும். ஈவன் யூ கேன் ஜஸ்ட் ரீடிஃபைன் த சேம் இந்த ஈக்குவேஷன் டெரிவேஷனை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் வச்சு சால்வ் பண்ணாலும் அகைன் வில் பி எண்டிங் வித் த சேம் ஈக்குவேஷன். ஸோ நோ மேட்டர் வாட் நீங்கள் எந்த சைன் எடுத்தாலும், ஏன்னா நம்ம டாஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட தான் கண்டுபிடிச்சோம். ரைட்டுங்களா? ஸோ நவ் லெட் அஸ் அப்ளை த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ப்ராப்ளம் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா, சின்ஸ் எனக்கு ஜெட் ஆக்சஸ் லை ஆகிறதுனால நம்ம போன ஃபார்முலாவில் டெரைவ் பண்ண எக்ஸ்ன்ற இடத்துல நான் ஜெட்ன்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரைட்? இப்போது ஜெட் ஆக்சஸில் சென்டர் இருக்கு, electric field due to plus q positively charged, so மேல் electronic needs to move away from the ring. minus 8 root of 8q negatively charged, so electric field needs to act towards the ring. ரைட்டுங்களா? ஸோ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் எனக்கு ஆக்ட் ஆகுது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல. இப்போ கேள்வியில் வந்து the net electric field at the point is becoming 0 அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் சார்ஜும் எனக்கு ரெண்டுமே எனக்கு பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா தென் த நெட் ஃபீல்ட் பிகம் 0. now everything is simple. net field is 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ரெண்டு ஃபீல்டோட ஈக்குவேஷன்ஸ் எனக்கு சேமாக இருக்கணும். ஸோ நம்மகிட்ட ரெடிமேட் ஃபார்முலா இப்போ அவைலபிள், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ காமன் டேர்ம்ஸை எலிமினேட் பண்ணுங்கள். காமன் டேர்ம்ஸை எலிமினேட் பண்ணி ஜஸ்ட் ட்ரை டு ரீஅரேஞ்ச் த ஈக்குவேஷன்ஸ். ரீஅரேஞ்ச் த ஈக்குவேஷனை ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் வந்து 4r² + z² = 2r² + 2z². again இதை cross multiply பண்ணி rearranging the terms, final equation z = root 2 of r. So which is option D is our perfectly correct answer. So the question step by step logically explain பண்ணிருக்கேன். Now I hope you got the entire idea of the question. So இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு, இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ண போது இந்த இடத்துல நான் டேரெக்டாக √8q போட்டிருக்கேன், அங்கே நான் மைனஸ் சைனை போடலை. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணும்போது இங்கே மைனஸ் சைனை போட்டு சால்வ் பண்ணுவாங்க. அப்படி போட்டு சால்வ் பண்ணாங்க அப்படின்னா தே வில் பி எண்டிங் அப் வித் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஏன்னா எல்லா ஈக்குவேஷன்ஸ் எனக்கு கேன்சல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஏன் இங்கே நான் மைனஸ் சைன் போடலை அப்படின்னா, லாஜிக்கலாக இங்கே மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது எனக்கு வெக்டார் குவான்டிட்டி, சைன் ஆல்வேஸ் இண்டிகேட் த டைரக்ஷன். ஸோ எனக்கு டைரக்ஷன் ஆப்போசிட் அப்படின்றத நான் டேரெக்டாகவே டயக்ராமில் காட்டியாச்சு. அதனால தான் எனக்கு ரெண்டுத்தோட மேக்னிடியூட மட்டும் நான் எடுத்து இங்கே சால்வ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ எனக்கு ரெண்டு டேரக்ஷனுக்கு ஆப்போசிட் அப்படின்ற கேஸால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் கியூவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் √8q எனக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகணும் அப்படின்றது இந்த ஈக்குவேஷனில் இட் இஸ் இன்பில்ட். ரைட்டுங்களா? ஸோ இந்த மேக்னிடியூட் ஈக்குவேஷனில் இங்கே நம்ம எழுதின இந்த ஈக்குவேஷன்லேயே டேரக்ஷன் ஆப்போசிட் அப்படின்றத நம்ம டிஃபால்ட்டாகவே மென்ஷன் பண்ணியாச்சு. அகெயின் நீங்கள் நெகட்டிவ் சைன் போட்டிங்க அப்படின்னா இட் இஸ் மேத்தமெட்டிக்கலி ராங். ரைட்டா? ஸோ முக்கியமான கீ பாயிண்ட்டு, நம்ம மேக்னிடியூட்ஸை தான் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ டேரக்ஷன் வந்து டயக்ராம்லேயே மோர் எவிடென்ட்டாக இருக்குது, ரெண்டுமே ஆப்போசிட்டு. ஸோ இந்த ஈக்குவேஷனே என்ன சொல்லுது, டேரக்ஷன் இஸ் ஆப்போசிட் அப்படின்றத சொல்ல வருது. ஸோ அதனால நீங்கள் மைனஸ் சைனை போடணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? ஸோ இதுதான் கான்செப்ட், முக்கியமான பாயிண்ட்ஸு. ஐ ஹோப் எவ்ரி ஒன் காட் த ஈக்குவேஷன், ஐடியா, டெரிவேஷன் அண்ட் ஃபைனல் ஆன்சர். ரைட்? ஸ்டில் உங்களுக்கு இந்த கொஷின் ஏதாவது டவுட் இருக்குன்னா ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் இன் த கமெண்ட். ஸோ ஐ வில் ரிசால்வ் இட்.